அம்மா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் வாங்கு 50 ரூபாய் கேஷ்பேக் கிடைக்கும். ஆமாமா எல்லாருக்குமே 50 ரூபாய் கேஷ்பேக் கண்டிப்பா கிடைக்கும் அண்ணி. ஸ்டுடியோ கிரீன் கே.ஏ. ஞானவேல் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூர்யா அசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது. நான் பெரிய படம் பண்ணும்போது அதுக்கு பெரிய டெக்னீஷியன் வச்சு பண்ணலான்னா அப்போ இத்தனை நாள் என் கூட ட்ராவல் பண்ணவங்க வந்து திறமை குறைவானவங்களா அல்லது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அது தேவையில்லை. நான் போகும்போது எங்கூட பயணித்தவங்க எல்லோரும் வரும்போது டுகெதர் வி க்ரோ அப்படிங்கிற பாயிண்ட் வந்து சிவா கிட்ட இருக்கு. வீரம் ஒரு வில்லேஜ் ஓரியன்ட் படம், வேதாளம் ஒரு சிட்டி ஓரியன்ட் படம். அப்போ விவேகம் டக்குன்னு நாங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்பை த்ரில்லர்னு போகிறோம். ஸோ அப்போ ஒரு டைரக்டராக என்னென்ன முடிவு பண்ணலாம், அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபாரின் டிஓபி எம்ப்ளாய் பண்ணலாமான்னு நினைக்கலாம். பட் என்னென்னா சிவா கிட்ட அந்த குணம் கிடையாது. எங்கூட டெக்னீஷியன் அதை பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கே இல்லைன்னா வேறு யாருக்கு இருக்கு. விவேகம் மாதிரி ஒரு படத்தை நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறோம். ஷார்ட் டிவிஷன்லேயும் ரொம்ப புதுமை முயற்சி பண்ணியிருந்தோம். கதையில் இன்னும் சில பெட்டர்மெண்ட் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் யோசிச்சு பார்க்கும்போது கிளைமேக்ஸ், அந்த படத்துக்கான கிளைமேக்ஸ் அது இல்லை. இன்னும் வேற ஒரு கிளைமேக்ஸ் அது சிவாக்கே வந்து அந்த படம் வந்து சென்சார் ஆகி ஸ்க்ரீனுக்கு வரும்போது நாங்களே போயிட்டு ஃபைனல் காப்பியை வந்து ரிலீஸுக்கு ஒரு நாள் 2 நாள் முன்னாடி தான் பார்க்குற மாதிரி ஒரு சூழல் வந்துடுச்சு. நான் இப்போன்னு யோசிக்கிறதுனா அந்த படத்துக்கு இன்னும் 2 மாதமோ 3 மாதமோ டைம் இருந்திருந்தா கண்டிப்பாக அதுக்கு கிடைத்த இந்த ரிசல்ட்டை விட கண்டிப்பாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ரிசல்ட் தான் கிடச்சிருக்கும். இந்த விவேகம் வந்து ஒரு வேதாளம் மாதிரியோ ஒரு வீரம் மாதிரியோ ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருந்துச்சுன்னு வைங்களேன். அப்போ வந்து அஜித் சார் காம்பினேஷன்லேயே சிவா டைரக்ஷனில் பண்ணுற மாதிரி இந்த கதை வந்து வேறொரு கதை. சிவா சார் அஜித் சார் காம்போ இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக சிவா வந்து அஜித் சாரோட படம் பண்ணுறது கன்ஃபார்ம் தான். அதே மாதிரி அஜித் சார்கிட்ட சிவா கண்டிப்பாக அந்த லைனையும் சொல்லலாம். புதுசாக இப்போ இருக்கிற 2-3 லைன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லைன் ஷேர் பண்ணாப்புல அதுவும் நல்லா இருந்துச்சு. அஜித் சாரோட படம் பண்ணுறது மாதிரி ஒரு மகிழ்ச்சியான விஷயம் வந்து எதுவுமே கிடையாது. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. பொதுவாக இப்போது ஒரு டீம் இருக்காங்க அப்படின்னா ஆரம்பத்தில் ஒன்றா இருப்பாங்க. அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போக ஓகே நம்ம இப்படி ஒரு டெக்னீஷியன்ட்ட போவோம், இப்படி ஒரு டெக்னீஷியன்ட்ட போவோம்னு அந்த டேரக்டருக்கும் ஆசை வரும், எல்லாருக்கும் அந்த ஒரு டீமுக்கு ஆசை வரும்ல சார். பட் சிவா சார் ஆரம்பத்துலேருந்து உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுறாரு. நான் பெரிய படத்துக்கு போனாலும் அவரும் என் கூட பெரிய படத்துக்கு அவரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாருல. எப்படி சார் அந்த நம்பிக்கை, பிலீஃப் அதெல்லாம் உங்கள் மேலே அவர் எப்படி வச்சுருக்கிறாரு? சிவா ஒரு இயக்குனராக நம்ம வந்து என்னென்னா சிவாவுக்குள்ள நிறைய நல்ல குணங்கள் நிறைய இருக்குது. இப்போது ஜென்ரலாகவே என்னென்னா ஒரு இயக்குனர் வந்து முதல்ல ஒரு சௌரியம்னு ஒரு படம் பண்ணுறாரு. கோபிச்சந்த் சார் தான் அவருக்கு ஒரு ஃபஸ்ட்டு டைரக்ஷன் வாய்ப்பு தெலுங்கில் தர்றாரு. நான் அதில் போய் ஒர்க் பண்ணுறேன். அடுத்த படம் கோபிச்சந்த் சாரோடையே பண்ணுறோம். இமீடியட்டாக எப்படி அஜித் சாரோட தொடர்ச்சியாக பண்ணுமோ அதனால கோபிச்சந்த் சார் இமீடியட்டாக ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அது நம்ம பண்ணுறோம். ஸோ அடுத்து நம்ம வந்து ரவிதேஜா சாரோட ஒரு படம் பண்ணுறோம் தெலுங்கில். அப்போ இங்கே வந்து அஜித் சாரோட படம் சிறுத்தை மட்டும் என்னென்னா நான் அப்போது வேங்கேன்னு ஒரு ஹரிசார் படம் இருந்ததுனால டேட் இஷ்யூ அதனால் பண்ண முடியல. ஸோ அடுத்து அஜித் சார் படம் கிடைக்குது. இப்போ ஜென்ரலாகவே என்னென்னா ஒரு இயக்குநர்கள் நீங்கள் சொன்ன அதே பாயிண்ட்டு தான். அவங்களுக்கு க்ரோ ஆகும்போது என்ன நினைப்பாங்கன்னா ஒரு பெரிய டெக்னீஷியனை எம்ப்ளாய் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து, ஏன்னா அவங்களால இதை செய்ய முடியும், இவங்க இந்த பட்ஜெட்டில் பண்ணவங்கனால இதை பண்ண முடியாதுங்கிற ஒரு கருத்து உருவாக்கம் இருக்கும் இல்லைங்களா. சிவா கிட்ட அதுதான் ஒரு பெரிய நல்ல குணம்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து என்னால் போயிட்டு ஒரு பெரிய படம் பெரிய ஸ்டாரோட நான் படம் பண்ணும்போது என்னோட டேலண்ட் வந்து என்னை வந்து இப்படி உன்னால் இதுதான் பண்ண முடியும், சில சில முத்திரைகள் குத்துவாங்கல்ல, இவர் இதை தான் பண்ணுவார், அவரால் அவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதே பெரிய அநீதின்னு சொல்கிறது சிவாவோட ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலாக இவங்கனால இதை தான் பண்ண முடியும்னு நீங்கள் எப்படி நினைக்கலாம்? அதுக்கான வாய்ப்பும் சூழலும் உருவானா யாருனாலையும் எது வேணாலும் பண்ண முடியும். அதுக்கு தேவை கடின உழைப்பும் அதுக்கான நாலேஜும் தான் அப்படிங்கிறது சிவாவோட பிரின்சிபல் ஆக்சுவலாக. அதனால் நான் பெரிய படம் பண்ணும்போது அதுக்கு பெரிய டெக்னீஷியன் வச்சு பண்ணலான்னா அப்போ இத்தனை நாள் என் கூட ட்ராவல் பண்ணவங்க வந்து திறமை குறைவானவங்களா அல்லது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அது தேவையில்லை. நான் போகும்போது எங்கூட பயணித்தவங்க எல்லோரும் வரும்போது டுகெதர் வி க்ரோ அப்படிங்கிற பாயிண்ட் வந்து சிவா கிட்ட இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம். அதுதான். அப்போ அதுதான் சிவா கிட்ட. இப்போ என்னென்னா ஒரு நிறைய அது தப்பு ரைட்டுன்னு எதுவுமே கிடையாது. அது வந்து ஒரு புதிய இப்போ நான் ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் வந்து வீரம் ஒரு வில்லேஜ் ஓரியன்ட் படம், வேதாளம் ஒரு சிட்டி ஓரியன்ட் படம். அப்போ விவேகம் டக்குன்னு நாங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்பை த்ரில்லர்னு போகிறோம். ஸோ அப்போ ஒரு டைரக்டராக என்ன ஒரு முடிவு பண்ணலாம், சரி
இந்த படத்துக்கு இவன் பண்ணிட்டான். பட் அந்த படம் போகும்போது அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபாரின் டிஓபி எம்ப்ளாய் பண்ணலாமான்னு நினைக்கலாம். பட் என்னென்னா சிவா கிட்ட அந்த குணம் கிடையாது. சிவா என்னென்னா நான் அந்த படத்தை பண்ணக்கூடிய டேலண்ட் எனக்கு இருக்குது, நான் நம்புகிற மாதிரி எங்கூட இருக்க டெக்னீஷியன் அதை பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கே இல்லைன்னா வேறு யாருக்கு இருக்கும். அப்போ நம்ம போயிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷனில் நாங்கள்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். நம்ம போகாத ஒரு புது கதைக்களத்துக்குள்ளார போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி நம்ம தயார்படுத்திக்கிறது. ஸோ நம்ம எல்லாம் தெரிஞ்சு இப்போ ஐமேக்ஸ் பற்றி கேட்குறீங்க, ஐமேக்ஸில் தான் நம்ம ஷூட் பண்ண போகிறோன்னு ஒரு முடிவாச்சுன்னா அந்த கேமரா தான் யூஸ் அதுக்கான நாலேஜ் நம்ம வந்து கேதர் பண்ணுவோம்ல, அதுக்கான டெஸ்ட் ஷூட் பண்ணுவோம், அவங்களோட போய் பேசுவோம், எப்படி இதை அப்ரோச் பண்ணலாங்கிறது. ஸோ எல்லா படத்துக்குமே அது நடக்கிறது தான். பட் என்னென்னா சிவா வந்து அதை இப்போ நம்ம அடுத்து விஸ்வாசம் பண்ணுறோம். திடீர்னு இப்போ கங்குவா மாதிரி பீரியாடிக் ஒரு படம் பண்ணும்போது இதில் ஒரு புதிய கதைக்களம் அவரும் தன்னை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ நம்ம வந்து ஒரு புதிய கதை களத்துக்குள்ளார போகிறோம், ஒரு ஸ்டோரி டெல்லிங்லேயே ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வர்றோம், ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை நாமளும் ஷூட்டிங்கில் ஃபீல் பண்ணுறோம், அதை ஆடியன்ஸுக்கு விஷுவலாக கொண்டு போய் சேர்த்துறோம். ஸோ அதுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம அச்சீவ் பண்ணுவோம். விஸ்வாசம் பண்ணோம், அண்ணாத்தை பண்ணோம், இப்போ கங்குவா பண்ணுறோம். ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் இருக்குது. ஸோ இந்த ஃபிலிம் மேக்கிங்கில் நம்ம என்ன அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த படத்துக்கு வரும்போது அதுக்கு ப்ரிப்ரேஷனில் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது அதுக்கு நாங்கள் ஹெவியாக உழைக்கிறோம். அது டைரக்டர் நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கை வந்து நம்மளை இன்னும் மேலே உழைக்க வைக்கும். அதுதான் மெயினாக நம்ம வந்து நம்முடைய தாட் ப்ராசஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு இயக்குனர் வந்து நம்ம மேலே எந்த படம் பண்ணாலும் எந்த கதைக்களத்துக்கு போனாலும் எவ்வளோ பெரிய ஸ்டாரோட படம் பண்ணாலும் நம்ம டெக்னீஷியனாக நம்ம இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம பொறுப்புணர்ச்சி ரொம்ப அதிகமாகுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மேக்ஸிமம் நம்மளால் நம்மை தாண்டின அறிவாற்றலோட நம்ம பண்ணணுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறோம். அதுக்கான உழைப்பை நம்ம கொடுக்குறோம். இப்போ கங்குவாங்கிற ஒரு படம் வந்து இன்றைக்கி சூர்யா சார்லாம் வந்து விஷுவலாக இவ்வளோ நல்லா இருக்குன்னு பாராட்டுறாங்கன்னா நம்ம வந்து அந்த டைரக்டர் கொடுக்குற சிவாங்கிற ஒரு டைரக்டர் நம்ம கொடுக்குற மோட்டிவேஷனும் அதுக்கு நாம் அடாப்ட் ஆகி அந்த கதைக்கு நம்ம உழைக்கிற உழைப்பும் தான் இப்படி ஒரு அவுட்புட் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. சார் எனக்கு இப்போ ஒரு 2 கேள்வி தோணுது சார். விவேகமில் ஒரு ஸ்க்ரீன் பிளே வைஸாக கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த படத்தை வந்து நிறைய பேர் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் அந்த விஷுவல்ஸும் அந்த கிராண்டியரும். அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த பில்டிங்கில் சுற்றி போயிட்டு ஃபைட் பண்ணுற சீனாக இருக்கட்டும், அதுக்குள்ளேயே வந்துட்டு நிறைய கேமராஸ் வந்துட்டு அந்த கன்ஸ் கிட்ட வச்சுட்டு அந்த மூமெண்ட்ஸில் எடுத்த விஷுவல்ஸாக இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷுவல்ஸ். தென் வந்துட்டு அந்த டிராஃபிக்கில் ஃபைட் பண்ணுற சீன்ஸாக இருக்கட்டும், அந்த சமயத்தில் நிறைய உழைப்புகள் போட்டிருப்பீங்க. ஒரு படம் ஹிட் ஆனால் ஒரு படம் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் நிறைய கவன ஈர்ப்புகள் வரும். ஒரு படத்துக்கு கருத்து வேறுபாடுகளாவோ இல்லை விமர்சன ரீதியாகவோ கம்மியான விமர்சனம் வந்தால் டக்குன்னு அதோட எல்லா உழைப்பையுமே மறந்துட்டு விட்டுருவாங்க. அந்த சமயத்தில் நம்மளோட ஒர்க் அண்டர்ரேட்டடாக போயிருச்சோ, ஏன் இதை பற்றி யாரும் டக்குன்னு பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்குமா சார்? கண்டிப்பாக இருக்கும். எனக்கு இல்லை, சினிமாவில் இப்போ எந்த படம் வேலை பார்த்தாலும் அது சின்ன படம் பெரிய படம், சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்டு, பெரிய ஸ்டார் ஹீரோ அல்லது புதுமுகம், அப்படி எதுவாக இருந்தாலும் எல்லாருமே எதுக்காக உழைக்கிறோம்னா அந்த படம் வெற்றி அடையணும் தான் உழைக்கிறோம். அது யார் நாங்கள் இல்லை, யாராக இருந்தாலும் சினிமா பொறுத்த வரைக்கும் இந்த படம் நல்லபடியாக வெளியாகி ஒரு பெரிய வெற்றி படமாகும்போது அதில் வேலை பார்த்த டெக்னீஷியன் ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் பெரிய ரெகனைசேஷன் கிடைக்குது. பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் முதல்ல, அப்புறம் அதை மற்றவங்களோட ரெகனைசேஷன் கிடைக்குது. அதன் மூலமாக அடுத்து இன்னொரு கதைக்களத்துக்கு போகிறதுக்கான சூழல் உருவாகுது. ஸோ ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம அதுதான் நம்மளுடைய ஃபீலாக இருக்கும். விவேகம் மாதிரி ஒரு படத்தை நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறோம். நம்மளும் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் படம் எடுக்கலை. ஸோ நம்ம அதுக்கு வந்து நிறைய உழைப்பு அந்த படத்துக்கு விவேகம் பொறுத்த வரைக்கும் செஞ்சோம். டெக்னிக்கலாக அந்த படத்தை வந்து எவ்வளவு அட்வான்ஸ்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அட்வான்ஸ்டாக தான் இருக்கும். இன்றைக்கி அந்த படத்துடைய சீன்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதோட ஷார்ட் டிவிஷன் ஆகட்டும், அதில் உள்ள டீட்டெயில்ஸ் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் வந்து அன்னைக்கு ரொம்ப புதுமையாக முயற்சி பண்ணியிருந்தோம். ஷார்ட் டிவிஷன்லேயும் ரொம்ப புதுமையாக முயற்சி பண்ணியிருந்தோம். பட் டியூ டு கதையில் இன்னும் சில பெட்டர்மெண்ட் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் யோசிச்சு பார்க்கும்போது கிளைமேக்ஸ் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். அதெல்லாம் இருக்குது, நான் இல்லைன்னால சொல்ல மாட்டேன். ஒரு கிளைமேக்ஸ் வந்து அந்த படத்துக்கான கிளைமேக்ஸ் அது இல்லை, இன்னும் வேற ஒரு கிளைமேக்ஸ். அது சிவாக்கே வந்து யோசிச்சு பார்க்கும்போது கிளைமேக்ஸ் இன்னும் வேறு மாதிரி ஒன்று பண்ணியிருந்திருக்கலாம். இல்லது டெக்னிக்கலாக நம்ம சொன்ன பல விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எளிமையாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம். இது மாதிரி நிறைய படம் வந்ததுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், பேசினோம். நம்ம பண்ண படம் மக்கள்கிட்ட இப்போ வீரத்தை கொண்டாடுற மக்கள், வேதாளத்தை அவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் ஆக்கின மக்கள் தான் வந்து
விவேகமுக்கு போதிய ஆதரவு கொடுக்கல. நம்ம அதை பற்றி அனலைஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ பண்ணும்போது நமக்கு வந்து இதெல்லாம் கதையில் சரி பண்ணியிருந்துருக்கலாம், இதெல்லாம் மேக்கிங்கில் சரி பண்ணியிருக்கலாங்கிறது கண்டிப்பாக நம்ம வந்து தாட் ப்ராசஸ் கொண்டு போவோம். பட் விவேகத்தில் பர்சனலாக என்னுடைய விஷயமா நான் வந்து யோசிக்கிறது அல்லது அதுக்கப்புறம் நம்ம இப்போ நீ கேட்குறதுனால சொல்கிறது என்னென்னா, விவேகம் படம் நிறைய ஃபஸ்ட்டு டைம் அவ்வளோ சிஜிஐ வந்து நாங்கள் கதையில் கொண்டு வரோம். நிறைய சிஜிஐ இருக்குது படத்தில். ஸோ அதுக்கான ப்ராசஸ்க்கான டைம் இருக்குது இல்லைங்களா, அந்த டைம் நமக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. பட் ப்ரொடக்ஷன் சைடில் வந்து ஒரு ரிலீஸ் டேட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம நினச்ச மாதிரி ஒரு சிஜிஐ வந்து அவ்வளோ கொண்டு வர முடியல. ஏன்னா அவ்வளோ ஷார்ட்ஸ் இருக்குது, நம்ம வந்து அந்த குவாலிட்டி கொண்டு வர்றதுக்கு. ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரிலீஸ் டேட்டை மாற்றலாம்னா இப்போ யோசிச்சு பார்த்தா சிவா வந்து ப்ரொடக்ஷனில் பேசி ரிலீஸ் மாற்றிருந்துருக்கலாமோன்னு தோணுது. இல்லை சார், இது நம்ம ஒர்க் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபினிஷ் ஆகலை, இன்னும் கொஞ்சம் தலைவி கண்டிப்பாக அவங்க கேட்டிருப்பாங்க. ஏன்னா எவ்வளோ படம் பண்ண ப்ரொடக்ஷன் அவங்க. ஆனால் அது என்னமோ அந்த சூழ்நிலை வந்து படம் நம்ம எடிட், ஏன்னா நிறைய நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா ஃபாரினில் வந்து நிறைய ஷூட் வந்து 3 கேமரா ஷூட் பண்ணிட்டோம். ஏன்னா நமக்கு டைம் கம்மி, நிறைய ஆக்ஷன் பிளாக்கு. ஸோ பப்ளிக் பிளேஸில் நிறைய ஃபாரினில் ஷூட் பண்ணுற லொக்கேஷன்ஸு. ஸோ 3 கேமரா வச்சு நிறைய மல்டிபிள் ஆங்கிள் நிறைய ஷூட் பண்ணோம். சிவா ஜென்ரலாக ஒரு கேமராவில் ஷூட் பண்ணுற டைரக்டர், ஒரு கேமரா 2 கேமரா இருக்கும் சீன்ஸ் எல்லாம். ஆனால் அது வந்து அதுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அவ்வளோ ஷார்ட்ஸ் நிறைய நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ எடிட்டுக்கு நமக்கு டைம் தேவைப்படுது, சிஜிஐக்கு டைம் தேவைப்படுது. ஆனால் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன மாதிரியான சூழல் உருவாகுதுன்னா, அந்த படம் வந்து சென்சார் ஆகி ஸ்க்ரீனுக்கு வரும்போது நாங்களே போயிட்டு டைரக்டர் சிவா நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபைனல் காப்பியை வந்து ரிலீஸுக்கு ஒரு நாள் 2 நாள் முன்னாடி தான் பார்க்குற மாதிரி ஒரு சூழல் வந்துடுச்சு. இப்போ ஜென்ரலாக ஒரு படத்தை என்ன பண்ணுவோம்னா, படம் ரெடி ஆகும், டைரக்டர் ஒரு 10 தடவை இல்லை 100 தடவை பார்ப்பாங்க, நாங்கள் நிறைய டைம் பார்ப்போம், டெக்னீஷியனாக பேசுகிறதுல ஒப்பீனியன் ஷேர் பண்ணுவோம், என்ன ப்ளஸ் என்ன பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லா படத்துக்கும் நடக்கிறது. ப்ரொடக்ஷன் சைடில் பார்ப்பாங்க, ஆக்டர் சைடில் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுடைய இன்புட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு ஃபைனல் கால் டைரக்டர் தான். பட் அவர் எல்லாத்தோட ஒப்பீனியன் கேட்டு இதில் எது ப்ளஸ்ஸு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மாற்றலாங்கிறத டிஸ்கஸ் பண்ணி ஒரு படமாக ஃபார்மேட் ஆகி வரும்போது கனெக்ட் ஆகிறதுக்கு எல்லா விஷயங்களும் இருக்குது. பட் விவேகமில் அது நடக்காத ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. நான் இப்போன்னு யோசிக்கிறதுனா, அந்த படத்துக்கு இன்னும் 2 மாதமோ 3 மாதமோ டைம் இருந்திருந்தா கண்டிப்பாக அதுக்கு கிடைத்த இந்த ரிசல்ட்டை விட கண்டிப்பாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ரிசல்ட் தான் கிடச்சிருக்கும். நான் கான்ஃபிடண்ட்டாக நம்புகிறேன். ஏன்னா மக்கள் வந்து ஒரு நல்ல படத்தை, புதுமையான முயற்சி என்றைக்குமே வரவேற்பாங்க. அதெல்லாம் வந்து எந்த மாற்றமே கிடையாது. சூழ்நிலை நமக்கு அன்றைக்கி டைம் ஃபேக்டர் தான். நான் இப்பவும் சொல்லுவேன், டைம் ஃபேக்டர்னால் அந்த படம் வந்து நினச்ச வரவேற்பை பெறல. பட் நிறைய நாட்கள் வந்து நம்ம உழைத்த உழைப்புக்கு வந்து சரியான அங்கீகாரம் கிடைக்கலங்கிறது அந்த காலகட்டத்தில் இருக்கும். பட் அதை தாண்டி அஜித் சார் உடனே என்ன சொல்கிறது, விஸ்வாசம்னு அதே டீமோடு தான் பண்ணுறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி ஒரு மெகா பிளாக் பஸ்டர் கொடுக்குறோம் விஸ்வாசம்னு ஒரு படத்தில். ஸோ அது மறந்துடும், அவ்வளோதானே. நம்ம அடுத்தடுத்த ஃப்யூச்சரை தானே பார்த்துட்டு போகணும். நம்ம வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அதை யோசிச்சுன்னு இருக்குமே, அடுத்து ஃபர்தராக நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுலேருந்து கற்றுக்கிட்ட பாடத்தை வச்சு அடுத்தடுத்த படங்கள் நம்ம வந்து முன்னோக்கி போகிறது தான். இப்போது எனக்கு அதோட தாட் ப்ராசஸ் தான் சார். இப்போது பேட் வியூ ஷார்ட்ஸ் வந்துட்டு இப்போ நிறைய ஃபேமஸாக இருக்குது, நிறையா அந்த ஃபாலோ பண்ணிட்டு போகிறது. அதுக்கு 2017 அந்த படம்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் வந்துட்டு அந்த ஏகேன்னு சொல்லிட்டு புல்லட்டில் போயிட்டு மார்க் விழுக்கும். அப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட அங்கேருந்து பேட் வியூ ஒவ்வொரு புல்லட்டுக்கும் வர மாதிரியான ஷார்ட்டாக இருக்கட்டும். அந்த கார் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகும், அது வந்துட்டு புல்லட் ப்ரூஃப் கார். அந்த ஷார்ட்டை நீங்கள் பேட் வியூவில் எடுத்துகிட்டு வந்துட்டு பக்கத்தில் போயிட்டு இப்படி மூவ் பண்ணி காட்டுற ஷார்ட்ஸாக இருக்கட்டும். இது எல்லாம் கிட்டத்தட்ட 2017 ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்துச்சு. ஓகே, இந்த டெக்னாலஜிலாம் என்ன அப்போ பண்ணோம், இப்போ இதுக்கப்புறம் இதெல்லாம் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற தாட்லாம் இருக்குமா உங்களுக்கு? இல்லை, விவேகம் வந்து ஒரு வேதாளம் மாதிரியோ ஒரு வீரம் மாதிரியோ ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அப்போ வந்து அஜித் சார் காம்பினேஷன்லேயே சிவா டைரக்ஷனில் பண்ணுற மாதிரி இந்த கதை வந்து வேறொரு கதை. ஒரு விவேகத்துக்கு அப்புறம் விவேகம் வந்து கமர்ஷியலாக ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருந்தா நம்ம வந்து அன்னைக்கு நம்ம பண்ணலான்னு நினச்ச கதை ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக் கதை, ஒரு கதை, அது எல்லாமே செட் ஆயிடுச்சு. அதுதான் பண்ணுற மாதிரியான பிளானிங் போச்சு. அது ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான கதை, அது பயங்கர ஹையாக இருக்கும். பட் அந்த படத்துடைய கலவையான விமர்சனங்கள் அப்படிங்கிற போது நம்ம பட்ஜெட்டாக பார்க்கும்போது அவ்வளோ ஹியூஜ் பட்ஜெட் போகிறக்கான சூழல் அந்த டைமில் ஏற்படலை. ஸோ நம்ம ஒரு நல்ல கதை அஜித் சார் தான் பண்ணுறாங்க. ஒரு அழகாக ஒரு ப்ரொடக்ஷனுக்கும் ஆனால் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான் விவேகம் பண்ணாங்க, விஸ்வாசம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க
அற்புதமான ப்ரொடியூசர்ஸ் அவங்க. தியாகராஜன் சார்லாம் வந்து ரொம்ப ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து எப்படி அவங்க அவ்வளோ நாளாக ஃபீல்டில் இருந்து பெரிய பெரிய சாதனைகள் பண்ண ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்க. ஸோ அந்த பட்ஜெட் வேணான்னு விவேமுக்கு வந்து பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ணாங்க. ரொம்ப பட்ஜெட் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாங்க. நம்ம ஃபாரினில் போய்ட்டு அவ்வளோ நாள் ஷூட் பண்ணோம், ஏறக்குறைய 100 நாளைக்கு மேலே ஷூட் பண்ணோம், அவ்வளோ ஸ்பெண்ட். ஸோ அதை வந்து நம்ம அடுத்த படத்துக்கு வந்து அந்த பட்ஜெட் வேணாம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு வில்லேஜ் ஓரியன்ட் படமாக கதையை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி எமோஷன் ட்ரிவனான ஒரு கதை பண்ணணும் தான் விஸ்வாசம் பண்ணோம். அது பெரிய லெவலில் நமக்கு வந்து ஒரு வெற்றி படமாக அமைஞ்சுது. ஸோ அதில் டெக்னிக்கலாக நம்ம என்னென்னலாம் பண்ணலான்னு நம்ம நினைக்கிறோமோ அதை வந்து அதுக்கான கதை சூழல் உருவாகும் போது நம்ம அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறோம். இப்போ கங்குவாங்கிற ஒரு படம் வருது, நம்ம அது ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசித்தோம். இப்போ இது இப்போ நம்ம ஹிஸ்டாரிக்கலாக யோசிக்கும் போது டெக்னிக்கலாக நம்ம இந்த படத்தில் என்னென்னலாம் நம்ம ஸ்கில்லாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் நிறைய இதில் எம்ப்ளை பண்ணியிருக்கோம். ஒரு அட்வான்ஸ் டெக்னிக்கலாக மேக்கிங் சைட் நம்ம என்னென்னலாம் நம்ம வந்து ஒரு புதுமையை பூத்த முடியும், இன்றைக்கி வந்து எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன, அதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணி இதில் நம்ம நிறைய விஷயங்கள் பயன்படுத்தியிருக்கோம். சார் இப்போ உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன பண்ணிருக்கீங்க? நான் இப்போ தெலுங்கில் வந்து சாய்தரம் தேஜ்னு சார்னு ஒரு ஹீரோ இருக்காங்க, அவங்களோட ப்ராஜெக்ட் தான் பண்ணிருக்கேன். படத்துக்கு ஒன்றும் பேர் வைக்கல, அது ஒரு 30 டேஸ்க்கு ஷூட் முடிஞ்சு. இங்கே ப்ரைம் ஷோ என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு ஹனுமன் ஒரு படம் வந்துச்சு இல்லைங்களா, அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸு, ரோஹித்னு ஒரு புது டைரக்டர். அது ஒரு நல்ல ஒரு கதை, அது ஒரு பீரியட் ட்ராமா தான், 1960s நடக்கிற மாதிரி ஒரு கதை, இன்ட்ரெஸ்டிங்கான கதை. ஷூட் முடிஞ்சு ரிலீஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஷெடியூல் ஆரம்பிக்கும். அது முடியறக்கே ஒரு 4-5 மாதம் ஆயிரும். அதுக்கு அடுத்து படங்கள் என்ன அப்படிங்கிறது சிவா சார் அஜித் சார் காம்போ இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக சிவா வந்து அஜித் சாரோட படம் பண்ணுறது கன்ஃபார்ம் தான். எப்போ எந்த டைம் அப்படிங்கிறது அஜித் சார் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அப்படி பண்ணால் அது அந்த ஃபியூச்சரிஸ்டிக் கதை அப்போ விவேகத்துக்கு அடுத்து பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுவும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு அந்த கதை பண்ணியிருந்தோம். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அதை நம்ம யோசிச்ச கதை. இன்றைக்கி நம்ம என்ன கதையாக வந்து நம்ம நிறைய கதை சிவாட்ட வந்து இப்போ கங்குவாங்கிற கதை வந்து சூர்யா சாருக்கு நரேஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஞானவேல் சார்ட்ட வந்து ஒரு 5 பாயிண்ட்டு சொல்கிறாப்புல. இந்த மாதிரி இப்படி ஒரு லைன் இருக்குது சார், இப்படி ஒரு லைன் இருக்குது, இப்படி ஒரு லைன், 5 லைன் சொல்லும்போது இந்த லைனை வந்து ஞானவேல் சார் வந்து பண்ணலான்னு எக்ஸைட் ஆகிறாரு. அதே தான் சூர்யா சாருக்கும் 2-3 லைன் சொல்லும்போது இதே பண்ணலான்னு கங்குவா கதையை வந்து நம்ம அவங்க அக்செப்ட் பண்ணதுனால தான் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்ட் வந்து சாத்தியமாயிருக்கு. அதே மாதிரி அஜித் சார்கிட்ட சிவா கண்டிப்பாக அந்த லைனையும் சொல்லலாம். புதுசாக இப்போ இருக்கிற 2-3 லைன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லைனை ஷேர் பண்ணாப்புல, அது நல்லா இருந்துச்சு. சாருக்கு எது பிடிச்சிருக்கு, எது கனெக்ட் ஆகுது, அது இப்போ இந்த கதையை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க வந்து டிசைட் பண்ணால் அந்த படம் நடக்கும். பட் அஜித் சாரோட படம் பண்ணுறது மாதிரி ஒரு மகிழ்ச்சியான விஷயம் வந்து எதுவுமே கிடையாது. 4 படம் அவரோட பண்ணியாச்சு. அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் தான் ஆக்சுவலாக. ஏன்னா ஒவ்வொரு நாள் அவரோட ஒர்க் பண்ணும்போதும் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லைஃப் லேர்னிங் லெசன்ஸ் இருக்கும். அவ்வளவு பாசிட்டிவான நபர் அஜித் சார். இன்னும் எவ்வளோ படம் வேணாலும் அவரோடலாம் பண்ணலாம். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அடுத்து எவ்வளோ சீக்கிரம் ப்ராஜெக்ட் அமைஞ்சால் நமக்கு சந்தோஷம், அவ்வளோதான். கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்ஸ். அம்மா, மிஸ்டர் கோல்ட் கடையில் என்ன வாங்க, 50 ரூபாய் கேஷ்பேக் கிடைக்கும். ஆமாமா, எல்லாருக்குமே 50 ரூபாய் கேஷ்பேக் கண்டிப்பா கிடைக்கும் அண்ணி. ஸ்டுடியோ கிரீன் KE ஞானவேல் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூர்யா ஆசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது. Taste the Daily.